முடியாது சார், எனக்கு 3 லட்சம் ரூபா கொடுத்தா நான் வர்றேன் பப்ளிசிட்டிக்கு, இல்லைன்னா வரமாட்டேன். ரொம்ப நன்றி, உங்களுக்கு 3 லட்சம் ரூபா கொடுக்குறத நாங்கள் வேற மாதிரி பப்ளிசிட்டி பண்ணி பண்ணிக்கிறோம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்போ நடிகர் சங்கத்தில் நீங்கள் சொல்லுங்க மாதிரி நடிகர் சங்க உறுப்பினரே இல்லைன்றாங்க அவங்க. ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா அந்த அபர்நிதி வந்து இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. அது தொடர்ந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சாவக்கேடு ஆயிடுச்சு, ப்ரமோஷனுக்கு வரமாட்டோம் அப்படின்றது. அந்த அபர்நிதியை வந்து நாங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரமோஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டபோது தயாரிப்பாளர் கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டதுக்கு வந்து அவங்க நான் வரமாட்டேன், எனக்கு ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. இது புதுசாக இருக்கு, ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணுன்றது புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி என்கிட்ட சொன்னாங்க. நான் ஒன்று அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் அடிச்சு பேசுகிறேன், இந்த மாதிரி வந்து பப்ளிசிட்டிக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும், இங்கே வந்து சினிமா வந்து இருக்க நிலைமை ரொம்ப மோசம் இருக்கு, ஒருத்தர் வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸுக்கு கொண்டு வரன்றது பெரிய விஷயம், அப்போ நீங்கள் பப்ளிசிட்டிக்கு நீங்கள் வரல, நீங்கள் வராமல் இருக்கிறது நியாயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இல்லை இல்லை நான் வர முடியாது. ரெண்டாவது அவங்க 2-3 கண்டிஷன் வச்சாங்க, அதெல்லாம் சொன்னால் பெரிய கான்ட்ரவர்சி ஆகிடும். அவங்க வச்ச கண்டிஷன்ஸ்லாம் வந்து நான் ஸ்டேஜில் யாரோட உட்காரணுன்ற வரைக்கும் அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. நான் உட்கார ஸ்டேஜில் இவங்க எல்லாம் தான் உட்காரணும், எனக்கு ஈக்குவலானவங்க தான் உட்காரணும் அப்படின்ற வரைக்கும் பேசுனாங்க. எனக்கு கோபம் ஆயிடுச்சு, என்ன இப்படி பேசுறாங்க, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்ன ஏதுன்னு தெரியாம இப்படி பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்களுக்கு வந்து நான் சொல்றது புரியல, நீங்க வேணா நடிகர் சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி வந்து இந்த படத்தை வந்து எனக்கு கூப்பிட ப்ரொமோஷன் கூப்பிட்டாங்க, நான் வரமாட்டேன்னு சொல்றேன், என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசுவோம், நீங்க நடிகர் சங்கத்துல சொல்லுங்க அப்படி. இவரும் தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து தயாரிப்பாளர் சங்கம் கூப்பிட்டுருக்காங்க, அவங்க வரலைன்னு நினைக்கிறேன், அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்ப நடிகர் சங்கத்துல நீங்க சொல்லுங்க மாதிரி நடிகர் சங்க உறுப்பினரே இல்லைன்றாங்க அவங்க. சரி வேற இவங்களை என்னதான் பண்றது அப்படின்னு, நீங்க வர்றீங்களா வரலையா அப்படின்னு. நான் முடியாது சார், எனக்கு 3 லட்சம் ரூபா கொடுத்தா நான் வர்றேன் பப்ளிசிட்டிக்கு, இல்லைன்னா வரமாட்டேன். ரொம்ப நன்றி, உங்களுக்கு 3 லட்சம் ரூபா கொடுக்குறத நாங்கள் வேற மாதிரி பப்ளிசிட்டி பண்ணி பண்ணிக்கிறோம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் 2 நாள் பொறுத்து கால் பண்ணாங்க, சாரி சார் நான் தெரியாமல் பேசிட்டேன், அன்னைக்கு யாருன்னு தெரியாமல் பேசிட்டேன், சாரி நான் மன்னிச்சிருங்க, நான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றேன், நான் ப்ரமோஷன்ஸ்க்குலாம் வரேன், நான் இருக்குங்க சாரி பரவாயில்ல, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. அந்த இயக்குனர் வந்து புதுசாக படம் பண்ணுறாரு, உங்களோட நிறைய கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் ஃபெமிலியரான ஆள், வந்தீங்கன்னா உங்கள் சப்போர்ட் கொஞ்சம் யூஸாக இருக்கும், வாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க வரலன்னு நினைக்கிறேன். என்ன சொன்ன, உங்கள்ட்ட ஏதாவது பேசினாங்களா? அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ட்டாங்களா? ரைட்டு, அப்படியே இருக்கு, அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லேயே இருக்கட்டும், உள்ளே வர வேண்டாம். தமிழ் சினிமாவுக்கு இப்படிப்பட்ட நடிகைகளே தேவையில்லை, அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷனே இருக்குது தமிழ் சினிமாவுக்கு நல்லது. ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்களை வந்து காயப்படுத்திட்டு பணம் போட்டு படம் எடுத்தவங்க காயப்படுத்திட்டு அவங்க தமிழ் சினிமாவுக்கு வந்து என்ன பண்ண போறாங்க, அவுட் ஆஃப் ஸ்டேஷனே அப்படியே இருக்கட்டும். அது இதை கூட இங்க எதுக்கு சொல்றேன்னா, மற்ற தயாரிப்பாளர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன், ஒரு நடிகைகள் எப்படி இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். கோமல் சர்மா அந்த படத்தில் நடிக்கிற கூப்பிட்டுருக்காங்க, இந்த வந்திருக்காங்க, நமிதா அவங்க பிஸிலையும் கூப்பிட்டாங்க, வந்திருக்காங்க. ஸோ ப்ரமோஷனுக்கு வரலைன்னா என்ன அது என்ன ஆக்டிவிட்டின்னு தெரியல, இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. அப்புறம் எல்லாரும் என்னை பத்தி சொன்னாங்க, நான் வந்து படம் சரியான படங்கள் அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து அண்ணன் வேலைதானே வந்து நம்ம ஊருக்காரு, சரி அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது நல்ல படங்கள்லாம் நமக்கு வந்து சமீபத்தில் நான் மீரா கதிரவனோட ஒரு படம் பார்த்தேன், மிகச்சிறந்த படம். இப்போ சொல்றேன், எழுதி வச்சுங்க, அந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து படம் பெருசாக பேசப்படும், அந்த மாதிரி ஒரு படம். எனக்கு ஒரு படம் பிடிச்சதுன்னா எனக்கு அந்த படம் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எனக்கு மனசுக்குள்ள ஒரு தோக்குறோம்லாம் தாண்டி எனக்கு கதை பிடிக்கணும். ரெண்டாவது வந்து அந்த படத்துல ஏதாவது ஒரு கருத்து இருக்குன்னா பண்ணுவேன், இல்லைன்னா வந்து எனக்கு பெருசாக நாட்டம் போகாது, அப்படிதான் நான் பண்றது. அப்படி பார்க்கப்பட்ட படங்கள்ல இந்த நாற்கரை போற எனக்கு வந்து இதுல பேசக்கூடிய அரசியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயம், நான் மிக மிக அவசரத்தில் சொன்ன மாதிரி அந்த கண்டென்ட் மாதிரி இதுலயும் இந்த விஷயம் வந்து இது வரைக்கும் யாரும் தொடாத ஒரு ஏரியாவை அந்த இயக்குனர் தொட்டிருப்பாரு, அதை நேர்த்தியாக கை வச்சிருப்பாரு. ஸோ அதனால இந்த படத்துக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த படத்துக்கான வேலைகளை ஆரம்பிச்சான். தயாரிப்பாளர்கள் முக்கியம் அப்படின்லாம் எல்லாம் பேசுறான்.